ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் குலோப் ஜாம். அந்த குலோப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சுங்க. அதுவும் கோதுமை மாவு நீங்கள் வீட்டில் இருக்கிற அரைச்சது வச்சுக்கலாம், ஆசீர்வாத் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆசீர்வாத் மாவு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ட்ராப்ஸு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கடாயில் அந்த 200 கிராம் கோதுமை மாவுங்க. இந்த மெத்தடில் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். 200 கிராம் கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துருங்க. கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம், எப்போயுமே மாவுங்க வறுக்கிறப்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம், இன்னொன்று இல்லைன்னா ஸ்லோமாக வச்சுக்கோங்க. சூப்பராக சீக்கிரமாக 5 மினிட்ஸ்லேயே நல்லா வறுத்து வந்துடும். எதுக்கு கொஞ்சம் வறுக்கிறோம்னா அந்த நெய் விட்டு அப்படியே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருங்க அந்த இதில். அதனால் வதக்கி நல்லா வறுத்து எடுத்துட்டதுக்கப்புறம் மாவு பிணைஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வறுத்து எடுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே போட்டு நல்லா ஆற விடுங்க. அதில் பிளேட்டில் போட்டு காத்தோட்டமாக விட்டோம்னாலே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து நல்லா ஆறி வந்துடும் மாவு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையானதுக்கு மில்க் பவுடருங்க. அதான் மில்க் பவுட்ரு 125 ml எடுத்திருக்கேன். அப்படின்னா 125 கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கப்பில் ஒரு லெவலுங்க, கப்பு தான் கணக்கு. எவ்ரிடே மில்க் பவுட்ரு வாங்கினேன் நான், அதே யூஸ் பண்ணால் அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருங்க, இந்த கப்பு தான் அளவு எனக்கு. 200 கிராம் கோதுமை மாவுக்கு இந்த கப்பு 125 ml போட்டுருப்பாருங்க. அந்த இதை லெவலாக போட்டுருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மில்க் பவுட்ரு சரிசமமாக போடலாம் கூட போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டேஸ்ட்டுக்கு தான் அது. மில்க் பவுட்ரு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே வரும். இந்த பாருங்கள், சமையல் சோடா போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. அதான் சமையல் சோடானா ஈட்டிங் சோடா இருக்கும்ல, அந்த சோடா இப்போ எல்லோரும் வீட்டிலே இருக்கும். அது எப்போயுமே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா எந்த ஸ்வீட் பண்ணலாம், எந்த பலகாரம் செஞ்சாலும் சால்ட்டு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப தூக்கலாக தெரியும். அதுக்கு தான். ஓகேவா? இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படி தெளித்து அப்படி நல்லா பிணைங்க. சப்பாத்தி மாவு பிணைவிங்க பாருங்கள், அது மாதிரி. ஆனால் ரொம்ப திக்காகவும் பிணைஞ்சிடக்கூடாது. ரொம்ப திக்காக பிணைஞ்சிங்கன்னா உருண்டை வெடிக்கும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கங்க மாவு. பாருங்கள், தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிணையிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், இப்படி பாருங்கள். எந்த ஒரு ஸ்வீட் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு ஒரு இதாக ஆர்வத்தோடு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஈஸி. அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன். நாங்கள் தீபாவளிக்கு பண்ண எல்லா ஸ்வீட்டுமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் பாருங்கள். நீங்கள் கூட செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லலாம். எதுவும் தெரியலன்னா கூட கேளுங்க, எந்த அளவு வரல, எதுக்கு வரல அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் அதுக்குள்ள காரணத்தை நான் சொல்லுவேன், எதனால் வரல அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச மெத்தடில் போடுங்க, எந்த இதுவுமே வராமல் இருக்காது. எல்லாருமே செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொன்னேன்னா, சப்பாத்தி மாதிரி ரொம்ப திக்காக பிணைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் தளதளன்னு பிணைஞ்சிக்கோங்க. உருட்டுறப்போ உங்களுக்கு அப்போ தான் வெடிப்பு வராமல் இருக்கும். நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற விடுங்க. அப்படியே ஒரு கிண்ணியை போட்டு மூடி வச்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து சுகர் சிரப்பு. நம்ம என்னென்னா குலோப் ஜாமுக்கு சுகர் சிரப்பு கம்பல்சரி. நல்லா எப்படி நான் அப்பயே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பி பதம் போதும். நல்லா லிக்விடாக. எவ்வளோ போட்டிருக்கோம்னா, இது நான் 1/2 kg போட்டிருக்கேங்க. 1/2 kgனா 500 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க சுகருக்கு. 500 கிராம், நான் 200 கிராம் இந்த இதுக்கு கோதுமை மாவு கலந்ததுக்கு 500 போதும். அந்த எவ்வளோ சுகர் போடுறோமோ அது சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் சுகர் சிரப்பு. இது கூட சீக்கிரமாக பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் சுகர் சிரப்பு. சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கோதுமை மாவு ரெடியானதுக்கு அதை எடுத்து
சின்ன சின்ன ரவுண்டாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் குலோப்ஜாம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு உருட்டிக்கங்க. அப்படி பாருங்கள், ரவுண்டாக எடுத்து வச்சு உள்ளங்கையில் வச்சு ஒரு கையில் இன்னொரு கையை வச்சு அப்படியே சுற்றுறேன். நல்லா ரவுண்டு லெவலாக வருங்க. இங்கே பாருங்கள், வெடிக்காமல் வருது பாருங்கள், இதுதான் லெவலு. ஒரு உருண்டை எடுத்து வச்சு இன்னொரு கையில் இருந்து அப்படியே நடுப்புற வச்சு சுற்றுங்க. சூப்பராக ரவுண்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க அந்த பிளேட்டில். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அங்கே சுகர் சிரப்பு கொதிச்சிட்டு இருக்குது எனக்கு பக்கத்தாப்பில். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலான்னா மாவை உருட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஒன்று ரவுண்டாக எடுத்து ஒரு கையில் உள்ளங்கையில் வச்சுருங்க, இன்னொரு கையை வச்சு அப்படியே ரவுண்டாக மூவ் பண்ணிங்கன்னா நல்ல ரவுண்ட் லெவல் வந்துடும், குலோப்ஜாம் லெவல். இங்கே பாருங்கள், அழகாக வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக உருட்டி எடுத்துட்டாங்க. இந்த ஒன்று ஒன்று வெடிப்பு இருக்கிறது கூட திருப்பி வச்சு இது பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், சுகர் சிரப்பு கூட ரெடி ஆயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. ஆஹா, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், குலோப்ஜான் போட்டு எடுத்து அதில் போட்டோம்னா சூப்பரான எம்மி எம்மி குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாருங்க, லெவல் ஒரு பதம்னு சொல்லுவோம்ல, பாகுபதம், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம், அந்த லெவலுக்கு போதும். ரொம்பவும் திக்காக விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து பக்கத்தாப்பில் அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சூடாக இருக்கும். எப்போவுமே ஸ்டவ் பக்கத்தாப்பில் இருக்கிறப்ப கொஞ்சம் தூரமாக நின்றுக்கங்க. கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கையில் பிடிக்கிறப்ப எல்லாமே சுட சுட இருக்கிறதுனால அவசரப்படக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள் எதையுமே. ஓகேவா? ஏன்னா தீபாவளி டைமாக இருக்குது. எல்லாமே எண்ணெயில் போடுறது தான் ரொம்ப போடுவோம். அதனால் ஜாக்கிரதையாக ஒவ்வொருத்தரும் பண்ணுறப்ப நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, மீடியமில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணுங்க. ஆயில் வச்சோடனே ஒரு உருண்டையாக உள்ளாரக்க போட்டு எடுக்கிறோம் பாருங்கள். எண்ணெயிலே எடுத்துக்கலாம்னு சில பேர் நெய் போட்டு கூட பண்ணுவாங்க. அவங்கவுங்க இஷ்டங்க. நான் எண்ணெயிலே போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா மாவு வதக்கிறப்ப நெய் விட்டுருக்கோம்ல, அதனால் நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அப்படியே அழகாக வர்றாங்க எல்லாருமே. அழகாக வெந்து அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துடும். அங்கே பாருங்கள், சவந்து பொன்னிறமாக வரும். இந்த லெவல் வந்தோடனே அப்படி எடுத்து இப்படி போடணும். இதில் நம்ம சுகர் ஜிரப்பு இருக்குது பாருங்கள், அதில் போடணும். இப்படி எடுத்து அப்படி போட்டுருங்க. சுகர் சிரப்பில் ஒரு தம்பியும் அப்படி அப்படியே உள்ளார்க்க போவாங்க. ஆனால் இந்த மாவுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, இதாகும், உங்களுக்கு டைம் பிடிக்கும். 1 டே ஃபுல்லாக ஊறணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உருட்டி வச்சேன் பாருங்கள். ஒன்று வெடிப்பு இருந்துச்சுன்னு திருப்பி நல்லா கொஞ்சம் மறுபடியும் தண்ணி தெளித்து மறுபடியும் நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா வெடிப்பு இருக்கக்கூடாது உருட்டுறப்ப. அதனால் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வாட்டர் தெளித்து மறுபடியும் உருட்டி வச்சுக்கோங்க. தளதளன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் ரவுண்டாக வரும். யாருக்குமே ஃபஸ்ட்டு செய்கிறப்ப கொஞ்சம் டவுட்டு இருக்குங்க. செய்ய கொஞ்சமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்துடும். நான் எல்லாமே ஒரு வீடியோவில் அதை தான் சொல்கிறேன். நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் செஞ்சிடலாம். சூப்பரான குலோப்ஜாம் ரெடி ஆயிரும். எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க, இப்படி வெடிப்பு இல்லாமல் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஒரு மாவு போட்டதில் 2-3 வெடிச்சிருந்துச்சு. அதனால் மறுபடியும் ஒரு லைட்டாக தண்ணியை விட்டு தெளித்து பண்ணிட்டேன் உருண்டையாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி எடுத்து இப்படி தம்பியை போடணும். அப்படியே குலோப்ஜான் எம்மி எம்மி குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு.
1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 எல்லாம் போட்டு எல்லாமே பொன்னிறமாக வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜீரா பாவில் போடுங்க. சூப்பரான குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளே வீட்டில் உள்ள மாவை வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணோம் பார்த்தீங்களா. நம்மளும் குலோப்ஜாம் பண்ண தெரியணும், செஞ்சுக்கலாம். எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா ஊறிட்டு இருக்குது. அப்படியே ஊற வச்சுட்டாங்க. நான் ஏன்னா நாங்கள் மார்னிங் டைமில் போட்டேன். நான் ஆஃப்டர்நூன் டைமில் போட்டதுனால நான் மக்கானால தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஸ்பிளே உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். அது மேலே பாதாமும் பிஸ்தாவும் எடுத்து போட்டு துருவி போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, எவ்வளோ ஒரு டேஸ்டி குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்னா நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூட குலோப்ஜாம் வந்துடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு நாங்கள் வீடியோ போடாமல் இல்லை, நிறையா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, பாய்.